பாளையங்கோட்டை மத்திய சிறையில் கைதிகளுக்கிடையே மோதல் ஏற்பட்டிருப்பதாக தற்போது அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. விவரங்களுடைய நிகராமுடைய செய்தியில் சிவமணி, என்ன காரணத்திற்காக மோதல்? இந்த மோதலை கட்டுப்படுத்த சிறை காவலர்கள் தான் நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? நிச்சயமாக கடந்த 2019ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டத்துல ஒரு வழக்கறிஞர் ஒருவருடைய சகோதரர் சிவகுமார் என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக 7 பேர் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க. அவர் 7 பேரும் ஒரே கொலை குற்றவாளி, ஒரே கொலை சம்பவத்துடைய குற்றம் சாட்டப்பட்டவர்களின் அடிப்படையில ஒரே செல்லில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். ஏற்கனவே பாளையங்கோட்டை மத்திய சிறையில் 1400க்கும் மேற்பட்ட கைதிகள் இருக்கிறார்கள். வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடியவர்களை தனித்தனி இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதாக தனித்தனி செல்லில் அடைத்து வைக்கப்படக்கூடிய சூழல். இந்த சூழலை பார்த்தோம் அப்படின்னா ஒரே கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட நபர்கள் அவர்களுக்கு இடையே இன்றைக்கு மோதல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த சம்பவத்துல மருதவேல் என்பவர் தாக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே பாலசுப்ரமணியன், சுந்தரமூர்த்தி உள்ளிட்ட 7 பேர் ஒரே செல்லில் அடைக்கப்பட்ட நிலையில மருதவேலுக்கும் அவர்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டிருக்கிறது. இந்த தகராறுல பாலசுப்ரமணியன் மற்றும் சுந்தரமூர்த்தி ஆகிய இருவரும் மருதவேலை தாக்கியதாக தெரிகிறது. இதில் அவருக்கு கை, கழுத்து உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. இதனையடுத்து அந்த பகுதிக்கு வந்த சிறை காவலர்கள் மருதவேலை அவர்களிடமிருந்து மீட்டு சிறையினுடைய அந்த மருத்துவமனையில முதலுதவி சிகிச்சை அளித்திருக்கிறார்கள். தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது பாளையங்கோட்டை மத்திய சிறையை பொறுத்த வரைக்கும் ஒரு சென்சிட்டிவான, அதாவது ஒரு பதற்றமான ஒரு சிறைச்சாலையாகவே இருக்கிறது. அவ்வப்போது மோதல் சம்பவங்கிறது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்போது ஒரே சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஒரே கொலை சம்பவத்தினுடைய குற்றவாளிகளிடையே மோதல் ஏற்பட்ட சம்பவம் அப்படிங்கிறது ஒரு பரபரப்பான சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது. அங்கே காவலர்கள் கூடுதல் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளில் சிறை காவலர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சிவமணி.